ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸருக்கான ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். எப்படி இப்போ ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ரோல் நம்பர் கேட்குறாங்க. இது வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நம்பரை வந்து போட்டுக்குவாங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களோட ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அடுத்தது அவங்க ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், இல்லைன்னா கார்டியன் நேம் யாராக இருக்காங்களோ அவங்க பேர் எழுதுங்க. யார் பேர் எழுதுறீங்களோ அவங்க அதை டிக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்டா இருந்தா ஹஸ்பண்ட் டிக் பண்ணிக்கோங்க, கார்டியனா இருந்தா கார்டியன் டிக் பண்ணிக்கோங்க, ஃபாதரா இருந்தா ஃபாதர் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களோட மதர்ஸ் நேம் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஏஜ் நவம்பர் 6 2025 என்ன இருக்கும், இயர் வைஸ், மந்த் வைஸ், டே வைஸ் என்ன வருதோ அதை போட்டுக்கோங்க. அடுத்ததா பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்க பாண்டிச்சேரியில, தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்டான்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலா இருந்தா மேல் போடுங்க, ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் போடுங்க, அதர்ஸ்னா அதர்ஸ் போடுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடான்னு கேக்குறாங்க. தென் வந்து உங்களோட சிக்னேச்சர் கேக்குறாங்க. அடுத்ததான் உங்களோட அட்ரஸ். இப்போ நீங்க கரண்டா எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் போடுங்க. வித் பின்கோடோட போடுங்க. கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் நம்பரையும் எழுத சொல்லியிருக்காங்க. அதோட நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது முடிச்சிருக்கீங்களா, டிகிரியா, டிப்ளமாவான்னு சொல்லிட்டு நீங்க டிக் பண்ணிக்கலாம். தென் வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த மந்த் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் வந்து டியூரேஷன் பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இல்ல வந்து அடிஷ்னலா அட்டம்ப்ட் அடிச்சிருக்கீங்களா அதையுமே கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்க எடுத்த மார்க் எவ்வளோ அதையும் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் நேஷனாலிட்டி கேட்டுக்கிறாங்க. நீங்க இந்தியனா இருந்தா இந்தியன் போடுங்க, இல்ல அதர் கண்ட்ரியா இருந்தா அதர்ஸ்னு போட்டுருங்க. தென் வந்து நேட்டிவ் ரெசிடென்ட் கேட்டிருக்காங்க. நீங்க புதுச்சேரி தான் இருக்கீங்களா இல்ல வேற எங்க இருக்கீங்களா அது என்ன கேட்டிருக்காங்க. ரிலீஜியன், நீங்க என்ன ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. நீங்க ரிசர்வ்டு கம்யூனிட்டில வரீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடுங்க. தென் உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நீங்க ரிசர்வ்டு கம்யூனிட்டில வரீங்கன்னா எந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் டிக் பண்ணிருக்கோங்க. தென் வந்து நீங்க அதுலயும் ஒரிஜினா இல்ல வந்து மைக்ரண்டா மாறி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தா நீங்க வந்து பிடபிள்யூபிடில வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க நோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தேவையில்ல. இல்ல நீங்க எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கு அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த ரெஜின்ல வரீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டுக்கிறாங்க. லாஸ்டா நீங்க ரினியூவல் பண்ண டேட்டும் கேட்டிருக்காங்க. டியூ டேட்டும் கேட்டிருக்காங்க. நீங்க உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்ல டிப்ளமா சர்டிஃபிகேட் எப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிமே கேட்டிருக்காங்க. இதுல அடுத்தா ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன், எந்த ஸ்டேட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது எவ்வளவு நாள் வேலிடா இருக்கு அதையுமே கேட்டிருக்காங்க. தென் லாஸ்டா உங்களோட சிக்னேச்சர் இதுலயுமே போட்டுருங்க. பேஜ் வைஸ் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே மறக்காம போட்டுருங்க. அடுத்ததான் நீங்க கோவிட் டியூட்டில ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா இல்ல பிஹெச்சியா சிஹெச்சியான்னு கேட்டிருக்காங்க. லொகேஷன் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில பண்ணீங்களா இல்ல காரைக்காலா, மாஹேவா, ஏனவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூரேஷன், நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து எண்ட் பண்ண வரைக்குமே கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நீங்க எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 100 டேஸா இல்ல 1.5 மந்த்தா இல்ல 24 மந்த்தான்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க நம்பர்ல. தென் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இருந்ததுன்னா இல்ல எக்ஸெப்ஷன் இருந்ததுன்னா ஓகே. நீங்க பிடபிள்யூபிடிங்களா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது. மற்றபடி நீங்க நோ கொடுத்துட வேண்டியதா. டிடியோட டீட்டெயில் எழுதணும். டிடி எந்த பேங்க்ல எடுத்திருக்கீங்க, டிராஃப்டோட நம்பர், தென் எப்போ வாங்கியிருக்கீங்க, இஷ்யூ பண்ணது, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் உங்களோட சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிக்ளரேஷன் ஃபார்ம், இதை ஃபுல்லா படிச்சு பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுல இருக்க எதுவுமே வந்து ஃபால்ஸ் கிடையாது. சப்போஸ் ஃபால்ஸா இருந்தா நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களோட சைனை போட்டுருங்க. இங்க பிளேஸ் அண்ட் டேட், நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அதுக்கான டேட்டையும் போட்டுடலாம். அடுத்த கோவிட் டியூட்டி நீங்க பாத்துருக்கீங்கன்னா இதுல இந்த ஃபார்ம்ல தான் நீங்க போய் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், இல்ல பிஹெச்சியா இருக்கட்டும்,
அங்க போயிட்டு உங்க நேமு, நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, யார் வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு பே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்க சொல்லிருக்காங்க அத்தாரிட்டி கிட்ட. அடுத்ததான் நம்ம வந்து அட்டாச் பண்ண வேண்டிய காப்பீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து உங்களோட நேம் எழுதிடுங்க, ரோல் நம்பர் சார் அங்க போட்டுக்குவாங்க, ஆஃபீஸ்ல போட்டுக்குவாங்க. தென் அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எஸ் போடுங்க. பேஜ் நம்பர் 5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 5 வரைக்கும் நம்மளுக்கு எண்ட் ஆகுது, 5ல போட்டுக்கோங்க. ஒரிஜினல் டிமாண்ட் டிராஃப்ட் டிடி வந்து ஒரிஜினல் வைக்கணும் இதுல, அதுவுமே எஸ் போட்டுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பேஜ் நம்பர் கிடையாது. தென் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா எஸ்எல்சி மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் ஷீட் அதை வச்சுட்டு எஸ் போடுங்க. அதுக்கான பேஜ் நம்பர் போடுங்க. ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிகிரி இல்லைன்னா டிப்ளமா மார்க் ஷீட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இயர் பேஸ்ட் அட்டாச் பண்ணணும் அதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்த நீங்க வந்து ஸ்டேட் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சர்டிஃபிகேட்டுமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. கோவிட் வீட்ல பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா டேட் போட்டுக்கோங்க, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அதையுமே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்ளை பண்றது. எல்லாமே அப்ளை பண்ணி டைரக்டா கொடுக்கறதாலும் நீங்க எப்பவுமே கொடுக்கலாம், இல்ல கொரியர் மூலியமா போறோம். ரொம்ப தூரத்துல இருக்கு, இப்ப வேற எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் கொரியர் போட்டுறதுனால கொரியர் மூலியமா கொடுத்துறோம். ஸோ கரெக்டா ஃபில் பண்ணி கொடுங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன் இதுல வாங்க மாட்டாங்க, நீங்க அப்படி போட்டாலுமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொடுக்குற உடனேயும் தெளிவா எழுதி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.